அநேக வேளைகளிலே நமது புத்தியிடம் பேதமை நம்மை மிகவும் கேடான வழிகளுக்கு நடத்தி விடுவதை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா? இன்றும் அப்படிப்பட்ட ஒரு சிறுவனின் கதையை தான் நாம் காணப்போகிறோம். தன் சகோதரர்கள் தன்மேல் பொறாமை வைத்திருக்கிறார்கள் என்று தெரிந்திருந்தும் தேவன் தனக்கு சொப்பனத்தில் வெளிப்படுத்தினதை தன் இருதயத்தில் வைத்து சிந்திக்காமல் தன் சகோதரர்களோடு கூட சென்று அதை குறித்து அவன் பேசியது அவனுடைய உயிருக்கு ஆபத்தை விளைவித்து இறுதியில் அவன் அடிமையாக விற்கப்படும் ஒரு நிலைக்கு தள்ளியது. இன்றைய தியானத்தில் நாம் அதைத்தான் காணப்போகிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள்ளாக செல்லலாம். இந்த வேத ஆராய்ச்சி தொடரை கவனிக்கும் உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. இன்று நாம் ஆதியாகமம் 37 அதிகாரம் 5 வசனம் முதல் தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். ஆதியாகமம் 37 5 6 வசனங்களை பாருங்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். யோசேப்பின் இந்த செயலை நாம் எப்படி புரிந்து கொள்வது? தன் சகோதரர்களை பற்றி தந்தையிடம் போட்டு கொடுத்தால் அவர்கள் தன்னை வெறுப்பார்கள் என்று தெரிந்தும் அவர் ஏன் அவர் கண்ட அந்த சொப்பனத்தையும் அவர்களிடத்திலே போய் சொல்லிக் கொண்டிருந்தார்? நிச்சயமாக சொல்லப்போனால் இந்த உலகம் எவ்வளவு மோசமானது என்று அவருக்கு தெரிந்திருக்கவில்லை. தன் சகோதரர்களும் எவ்வளவு கொடியவர்கள் என்பதும் அவருக்கு புரியவில்லை. அந்த சமயத்திலே அவர் எதையும் எளிதில் நம்பிவிடும் ஒரு அப்பாவியாக இருந்தார் என்று சொல்லலாம். உலகத்தை பற்றி புரிந்து கொள்ள அவருக்கு நீண்ட காலம் பிடித்தது. ஆனால் இறுதியில் மனிதன் மனிதனுக்கு செய்யும் கொடுமைகளை பற்றியும் இந்த உலகத்தை பற்றியும் மற்றவர்களை விடவும் அவர் நன்றாகவே தெரிந்து கொண்டார். யோசேப்பு எவ்வளவு பாதுகாப்பாக வளர்ந்திருப்பார் என்று உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? யாக்கோபு தனது முழு அன்பையும் ராகேலின் மீதே வைத்திருந்தார். அவளுக்காக 14 ஆண்டுகள் உழைத்தார். அதன் பின் பல ஆண்டுகள் கழித்து தான் ராகேலுக்கு யோசேப்பு பிறந்தார். அது யாக்கோபிற்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். ஆனால் இப்பொழுது ராகேல் உயிருடன் இல்லை. அதனால் அவர் தன் முழு அன்பையும் இந்த சிறுவன் மீது காட்டுகிறார். அவர் அப்படி செய்திருக்கக்கூடாது. ஏனென்றால் அவருக்கு வளர்க்க வேண்டிய இன்னும் மற்ற மகன்களும் இருக்கிறார்கள். ஆதியாகமம் 37 அதிகாரம் 7 8 வசனங்களை பாருங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவர்கள் எவ்வளவு ஏளனமாக பேசியிருப்பார்கள் என்று உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? அவர்களுக்கு இதில் துளியும் நம்பிக்கை இல்லை என்பது உறுதி. யோசேப்பு தங்களை ஆழ்வான் என்பதை அவர்கள் உண்மையில் நம்பவில்லை. ஆனாலும் இப்படி ஒரு கனவு இருந்தாலேயே அவர்கள் யோசேப்பை இன்னும் வெறுத்தார்கள். இருந்தாலும் இதோடு கனவுகள் முடிந்து விடவில்லை. யோசேப்புக்கு இன்னொரு கனவு வந்தது. பாருங்கள், ஆதியாகமம் 37 9 முதல் 11 வசனம் வரை. அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்குவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்து கொண்டான். யோசேப்பு இந்த கனவையும் அவர்களிடத்திலே சொன்னார். அவர் எதை பற்றி பேசுகிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இதே போன்ற ஒரு காட்சி வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம் 1 வசனத்திலும் வருகிறது. அங்கே ஒரு பெண் சூரியனை ஆடையாக அணிந்திருப்பார். நிலவு அவள் கால்களுக்கு கீழும் 12 நட்சத்திரங்கள் கொண்ட கிரீடம் அவள் தலையிலும் இருப்பதாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. இது இஸ்ரவேல் தேசத்தை குறித்து பேசுகிறது. இப்பொழுது யோசேப்பு தங்களை பற்றி தான், அதாவது இஸ்ரவேலின் குமாரர்களை பற்றி தான் சொல்கிறார் என்பதை அவருடைய சகோதரர்கள் புரிந்து கொண்டார்கள். இங்கே நாம் இஸ்ரவேல் தேசத்தின் ஆரம்பத்தை பார்க்கிறோம். முதியவரான யாக்கோபு இதை சரியாக புரிந்து கொண்டார். அவர் யோசேப்பை கண்டித்து, உன் தகப்பனும் உன் தாயும் உன் சகோதரர்களும் உன்னை வணங்குவோம் என்றா இதற்கு அர்த்தம் என்று கேட்டார். அதற்கு யோசேப்பால் அதுதான் கனவு என்று மட்டும்தான் பதிலளிக்க முடிந்தது.
அதன் பொருள் மிக தெளிவாக இருந்ததால் அவர் அதற்கு விளக்கம் அளிக்க முயலவில்லை. அவருடைய சகோதரர்கள் இதை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் ஒதுக்கிவிட்டார்கள். இது நடப்பதற்கு சாத்தியமே இல்லை என்று அவர்கள் நினைத்தார்கள். தங்களில் ஒருவர் கூட யோசேப்பை வணங்கப் போவதில்லை என்பதிலே அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். ஆனால் யாக்கோபோ அந்த வார்த்தைகளை தன் மனதிலே வைத்து சிந்தித்து கொண்டிருந்தார். பாருங்கள், ஆதியாகமம் 37:12. பின்பு அவன் சகோதரர் சீகேமிலே தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கப் போனார்கள். அந்த காலத்திலே யாக்கோபும் அவரது குடும்பத்தினரும் எருசலேமிற்கு தெற்கே சுமார் 20 மைல் அல்லது அதற்கும் அதிகமான தொலைவிலே உள்ள எப்ரோன் பகுதியிலே வசித்து வந்தார்கள். சீகேம் என்பது எருசலேமுக்கு வடக்கே அவ்வளவு தொலைவில் இருக்கிறது. எனவே இந்த வாலிபர்கள் தங்கள் வீட்டிலிருந்து வெகு தூரம் சென்றே ஆடுகளை மேய்த்தார்கள். அவர்கள் அந்த பகுதி முழுவதும் தங்கள் ஆடுகளை மேய்த்ததை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆதியாகமம் 37:13 பாருங்கள். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்ப போகிறேன், வா என்றான். யோசேப்பு ஒரு இளம் வாலிபனாக இருந்த போதிலும் தந்தை கூறியவுடனேயே தன் தந்தைக்கு எவ்வளவு கீழ்ப்படுதல் உள்ளவராக இருந்தார் என்பதை கவனித்தீர்களா? சரி, ஆதியாகமம் 37:14. அப்பொழுது அவன், நீ போய் உன் சகோதரருடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறு செய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினான். அந்தபடியே அவன் சீகேமுக்கு போனான். யோசேப்பு எபிரோனிலிருந்து சீகேம் வரை நீண்ட தூரம் பயணம் செய்திருக்கிறார். தன் சகோதரர்களை தேட ஆரம்பித்தார். அந்த பகுதி மிகவும் கரடு முரடான நிலப்பரப்பு என்பதால் அவரால் எளிதிலே அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆதியாகமம் 37:15. அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழிதப்பி திரிகிறதைக் கண்டு, என்ன தேடுகிறாய் என்று அவனை கேட்டான். அந்த மனிதன் யோசேப்பு பலமுறை தனது கூடாரத்தை கடந்து செல்வதை பார்த்திருப்பார் என்று நாம் யூகிக்கலாம். எனவே யோசேப்பு யாரை தேடிக் கொண்டிருக்கிறார் என்று அந்த மனிதன் கேட்கிறார். பாருங்கள், ஆதியாகமம் 37:16-17 வசனங்கள். அதற்கு அவன், என் சகோதரரை தேடுகிறேன், அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் சொல்லும் என்றான். அந்த மனிதன், அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான். தோத்தான் என்பது சீகேமிற்கு வடக்கே வெகு தூரத்தில் இருக்கிறது. அது எஸ்ரலோன் பள்ளத்தாக்கிற்கு அருகில் இருக்கிறது. அங்கேதான் அந்த சகோதரர்கள் ஆடுகளை ஓட்டி சென்றிருந்திருக்கிறார்கள். ஒரு வழியாக யோசேப்பு அவர்களை கண்டுபிடித்து விட்டார். அவர்கள் அங்கேதான் இருந்தார்கள். ஆதியாகமம் 37:18-20 வரை பாருங்கள். அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். இப்பொழுது அவர்கள் வீட்டிலிருந்து சுமார் 100 மைல் தொலைவிலே இருக்கிறார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர், இப்பொழுது இவனை தீர்த்து கட்டி விடுவோம், பிறகு இவனுடைய கனவுகள் என்ன ஆகிறது என்று பார்ப்போம் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். இந்த சம்பவத்தை தொடர்ந்து நாம் பார்க்கும் முன் யோசேப்புக்கும் கர்த்தராகிய இயேசுவுக்கும் இடையே உள்ள ஒற்றுமைகளை உங்கள் கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். இந்த ஒற்றுமைகளை நீங்கள் தவற விட்டுவிடக்கூடாது. யோசேப்பின் பிறப்பு ஜெபத்திற்கு பதிலாக தேவனுடைய தலையீட்டால் நிகழ்ந்த ஒரு அற்புதம். கர்த்தராகிய இயேசு கன்னிமரியாள் இடத்திலே அற்புதமாய் பிறந்தார். அவருடைய பிறப்பு நிச்சயமாக மகத்தான ஒரு அற்புதம். யோசேப்பு தன் தந்தையினாலே நேசிக்கப்பட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தமது பிதாவினாலே நேசிக்கப்பட்டார். யோசேப்பு அணிந்திருந்த பல வர்ண அங்கி அவரை மற்றவர்களிடத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டியது. கிறிஸ்து பாவிகளிடத்திலிருந்து விலகி பிரிந்தவராக இருந்ததால் அவர் தனித்துவமானவராய் இருந்தார். யோசேப்பு தன் சகோதரர்களை ஆளுவார் என்று அறிவித்தார். கர்த்தராகிய இயேசு தம்மை மேசியாவாக வெளிப்படுத்தினார். யோசேப்பின் செய்தியை அவர்கள் கேலி செய்தது போலவே இயேசுவையும் கேலி செய்தார்கள். யோசேப்பு தன் தந்தையினால் தன் சகோதரர்களிடம் அனுப்பப்பட்டார். இயேசுவும் தம்முடைய சகோதரர்களிடமே, அதாவது இஸ்ரவேலரிடமே அனுப்பப்பட்டார். யோசேப்பு தன் சகோதரர்களால் காரணமே இல்லாமல் வெறுக்கப்பட்டார். அதுபோலவே கர்த்தராகிய இயேசுவும் தம்முடைய சகோதரர்களால் காரணமே இல்லாமல் வெறுக்கப்பட்டார். சரி,
இப்பொழுது நாம் மீண்டும் அங்கே நடைபெற்ற காரியங்களை பார்ப்போம். யோசேப்பு தன் சகோதரர்களை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார். அவர்களோ அவருக்கு எதிராக சதி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் அந்த பலவர்ண அங்கியை அணிந்திருந்தார். யோசேப்பு தன் சகோதரர்களை விட வயதிலே இளையவராக இருந்தாலும் அவர்களுக்கு மேலான ஒரு நிலையில் இருந்தார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. எனவே அங்கே கொலை செய்யும் அளவிற்கு வெறுப்பும் பொறாமையும் நிறைந்திருந்தது. ரூபன் ஏற்கனவே தனது தலைப்பிள்ளை உரிமையை இழந்து விட்டார். இருந்தாலும் இந்த சூழ்நிலையிலே அவர் ஒரு நல்ல மனிதராக காட்சியளிக்கிறார். பாருங்கள், மற்றவர்களை விட அவரிடம் முதிர்ந்த நிதானம் இருக்கிறது. ஆதியாகமம் 37:21, ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய். ரூபன் மட்டும் தலையிட்டிருக்காவிட்டால் அவர்கள் அங்கேயே யோசேப்பை கொலை செய்திருப்பார்கள். ஆதியாகமம் 37:22, அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் இரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்தரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான். யோசேப்பை குழியில் போட்ட பிறகு மீண்டும் அங்கே ரகசியமாய் திரும்பி வந்து அவரை தூக்கி தன் தந்தையிடம் வீட்டிற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதே ரூபனின் உறுதியான திட்டமாக இருந்திருக்க வேண்டும். சரி, ஆதியாகமம் 37:23, யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கழற்றி. யோசேப்பு அணிந்திருந்த அந்த அங்கி ஒரு கோபமான காளையின் முன்னாலே சிவப்பு கொடியை அசைப்பது போல இருந்திருக்கிறது. அவர்கள் அதை மிகவும் வெறுத்தார்கள். தலைப்பிள்ளைக்கு உரிய அதிகார சட்டத்தின்படி மூத்த சகோதரர்களுக்கே முன்னுரிமை இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் வெறுப்புடன் யோசேப்பின் அந்த அங்கியை உரிந்தெடுக்கிறார்கள். ஆதியாகமம் 37:24-25 வசனங்கள், அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறுங்குழியாய் இருந்தது. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் தலைத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். கவனித்தீர்களா? அங்கே அந்த வழியாக தங்கள் ஒட்டங்களோடு வந்த ஒரு வியாபாரிகளின் கூட்டம் எகிப்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஆதியாகமம் 37:26-27 வசனங்கள், அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம் வாருங்கள். நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக. அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமாய் இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். சில வியாபாரிகள் அந்த வழியாக செல்வதை கண்ட யூதா இதில் தலையிடுகிறார். அவர் முன்வைத்தது முழுக்க முழுக்க ஒரு சுயநலமான பணம் சார்ந்த திட்டம். ஆனால் உண்மையில் குறிப்பாக ஒரு கொலை நடக்கக்கூடாது என்பதில் இவரும் உறுதியாக இருந்தார். யோசேப்பின் இரத்தம் தங்கள் கைகளில் படிவதை அவர் விரும்பவில்லை. சகோதரர்களுக்கு இந்த யோசனை திருப்தியாக இருந்தது. ஏனென்றால் எப்படியாவது அவரை தொலைக்க வேண்டும் என்பதே அவர்களின் நோக்கமாயிருந்தது. இஸ்மவேலர்கள் அவரை எகிப்திற்கு அழைத்து சென்று அங்கே ஒரு அடிமையாக விற்று விடுவார்கள் என்பதை அவர்கள் அறிந்திருப்பார்கள். பெரும்பாலான இடங்களிலே அடிமைத்தனம் என்பது மரணத்தில் வாழ்வதற்கு சமமானது. எனவே இனி அவரை பற்றி நிச்சயமாக எந்த செய்தியும் தங்களுக்கு வராது என்றுதான் அவர்கள் நம்பினார்கள். ஆதியாகமம் 37:28 பாருங்கள். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். இந்த கட்டத்திலே ஆதியாகமத்தை எழுதிய மோசே ஒரு முடிவுக்கு வந்திருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம். முதலில் அவர் அவர்களை இஸ்மவேலர்கள் என்கிறார், பிறகு மீதியானியர்கள் என்கிறார், மீண்டும் அவர்களை இஸ்மவேலர்கள் என்றே அழைக்கிறார். அப்படியானால் அவர்கள் யார்? இது வேதாகமத்திலே உள்ள ஒரு பிழையா? இது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு கருத்து. இதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். வேதாகமத்தை விமர்சிப்பவர்களும் வெறுப்பவர்களும் அதன் துல்லிய தன்மையை நிரூபிக்கும் ஒரு விஷயத்தை எப்படி பிழை என்று தவறாக புரிந்து கொள்கிறார்கள் என்பதை இது காட்டுகிறது. இஸ்மவேலர்கள் யார்? அவர்கள் ஆபிரகாமின் மகனான இஸ்மவேலின் வம்சாவளியினர். மீதியானியர்கள் யார்? அவர்களும் ஆபிரகாமின் மகனான மீதியானின் வம்சாவளியினர். ஆகார் மூலம் ஆபிரகாமுக்கு பிறந்தவர் இஸ்மவேல். சாராளின் மறைவுக்கு பிறகு ஆபிரகாம் திருமணம் செய்து கொண்ட கேத்தூராள் மூலம் பிறந்தவர்கள் மீதியானியர்.
இவர்கள் அனைவரும் உறவினர்கள்தான். உண்மையில் தங்கள் சகோதரனை விற்க துணிந்த அந்த 10 சகோதரர்களுக்கும் இவர்கள் தூரத்து உறவினர்கள். அந்த நேரத்தில் இஸ்ரவேலர் என்று சொல்லிக்கொள்ள 12 பேர் மட்டுமே இருந்தனர். ஆனால் இஸ்மவேலர்கள் எத்தனை பேர் இருந்திருப்பார்கள்? ஈசாக்கை விட இஸ்மவேல் மூத்தவர் என்பதால் ஒருவேளை 100 அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் இருந்திருக்கலாம். அந்த காலத்திலே பயணம் செய்வது மிகவும் ஆபத்தானது. பாலைவனத்தை கடந்து எகிப்திற்கு செல்லும் பொழுது பாதுகாப்பாகவும் பொதுவான வியாபார நோக்கத்திற்காகவும் இந்த சிறிய குழுக்கள் ஒன்றாக இணைந்து கொண்டன. அவர்கள் உறவினர்கள் என்பதால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒன்றாக பயணம் செய்தார்கள். தேவனுடைய வார்த்தையை நாம் சரியாக புரிந்து கொள்ள அனுமதித்தால் அது மிக சிறந்த அர்த்தத்தை நமக்கு தரும். நாம் தான் பல நேரங்களிலே சரியாக சிந்திக்கிறதில்லை. வேதாகமத்திலே முரண்பாடுகள் இருப்பதாக மக்கள் நினைப்பதற்கு அறியாமையே முக்கிய காரணம். மோசே அந்த சூழ்நிலையை தெளிவாக புரிந்து கொண்டுதான் துல்லியமாக எழுதியிருக்கிறார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே அந்த சகோதரர்கள் யோசேப்பை இஸ்மவேலரிடம் விற்றுவிட்டார்கள். அவர்கள் அவரை எகிப்திற்கு கூட்டிக் கொண்டு போகிறார்கள். பாருங்கள், ஆதியாகமம் 37:29 முதல் 31 வரை. பின்பு ரூபன் அந்த குழியினிடத்துக்கு திரும்பி போன போது யோசேப்பு குழியில் இல்லை என்று கண்டு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன் சகோதரிடத்திற்கு திரும்பி வந்து, இளைஞன் இல்லையே, ஐயோ நான் எங்கே போவேன் என்றான். அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்திலே தோய்த்து. அவர்கள் செய்த உண்மையான காரியத்தை ரூபனிடம் சொன்னார்களா என்று வேதாகமம் நமக்கு தெரிவிக்கவில்லை. ஆனால் அவர்கள் சொல்லியிருப்பார்கள் என்றே நாம் எடுத்துக்கொள்ளலாம். அநேகமாக அவர்கள் ரூபனிடம், வியாபாரிகள் இப்பொழுது வெகு தூரம் சென்றிருப்பார்கள், அவர்களை துரத்தி செல்வதிலே எந்த பயனும் இல்லை, எனவே யாக்கோபிடம் சொல்வதற்கு ஒரு நல்ல கதையை யோசிக்க எங்களுக்கு உதவி செய்வதே மேல் என்று சொல்லியிருப்பார்கள். சரி, ஆதியாகமம் 37:32 பாருங்கள். பல வர்ணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்துக்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொன்னார்கள். தாங்கள் யோசேப்பை பார்க்கவே இல்லை என்பது போல அவர்கள் நடிக்கிறார்கள். அந்த அங்கியை ஏதோ இப்பொழுதுதான் தற்செயலாக கண்டெடுத்தது போல பாவனை செய்கிறார்கள். உண்மையை சொல்லப்போனால் அவர்கள் வெறுத்த அந்த அங்கி அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் அதை தங்களுக்கு அடையாளம் தெரியாதது போல நடித்து தங்கள் தந்தையிடம் காட்டி, இது யாருடைய அங்கி என்று அவருக்கு தெரியுமா என்று கேட்கிறார்கள். உண்மையில் தங்கள் தந்தை எந்த முடிவுக்கு வர வேண்டும் என்று அந்த சகோதரர்கள் நினைத்தார்களோ அதே முடிவுக்கு அவர் வருகிறார். ஆதியாகமம் 37:33 பாருங்கள். யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி. சற்று நிதானமாக இதை மீண்டும் ஒரு முறை கவனிப்போம். அவர்கள் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை அடித்து அதன் இரத்தத்தை அந்த அங்கியில் பூசினார்கள். இதே போல ஒரு ஆட்டை வைத்து தந்தையை ஏமாற்றும் இந்த செயல் இதற்கு முன்பு நாம் கேள்விப்பட்ட ஏதோ ஒரு சம்பவத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறதா? ஆம், ரெபேக்காளும் யாக்கோவும் இணைந்து சூழ்ச்சி செய்த பொழுது அவர்கள் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை வைத்து ருசியான உணவை தயாரித்தார்கள். பிறகு அந்த ஆட்டின் தோலை யாக்கோவின் கைகளிலும் கழுத்திலும் போட்டு ஈசாக்கை ஏமாற்றினார்கள். இப்பொழுது யோசேப்பின் சகோதரர்கள் அதே வெள்ளாட்டின் இரத்தத்தை பயன்படுத்தி தங்கள் தந்தையை ஏமாற்றுகிறார்கள். அந்த தந்தை வேறு யாரும் அல்ல, அதே யாக்கோபு தான். அவர்கள் அந்த அங்கியை அவரிடம் கொடுத்து, இதை உமக்கு தெரிகிறதா, அங்கே மலைப்பகுதியில் இதை கண்டெடுத்தோம், ஏதோ ஒரு காட்டு மிருகம் அவனை தாக்கி இருக்கும் போல தெரிகிறது என்று கூறுகிறார்கள். முதியவரான யாக்கோபு தன் மகன் யோசேப்பு கொல்லப்பட்டு விட்டான் என்ற முடிவுக்கு வருகிறார். யாக்கோபு எப்படி ஏமாற்றினாரோ அதே வழியில் அவரும் ஏமாற்றப்படுகிறார். மோசம் போகாதீர்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நன்றாக கவனிங்கள். வேறொன்றே அல்ல, அதற்கு நிகரான ஒன்றையும் அல்ல, அதே காரியத்தையே அவன் அறுவடை செய்வான். பல ஆண்டுகளுக்கு முன்பு தன் தந்தையை அவர் எப்படி ஏமாற்றினாரோ அதே வழியில் இப்பொழுது அவரும் ஏமாற்றப்படுகிறார். நாம் எதை விதைக்கிறோமோ அதையே துல்லியமாக பெறுகிறோம். இன்று நீங்கள் எந்த துறையில் செயல்பட்டாலும் இதுவே உண்மை. இது பௌதீக ரீதியாகவும் ஒழுக்க ரீதியாகவும் ஆவிக்குரிய ரீதியாகவும் உண்மையானது. விசுவாசிக்கும் இது பொருந்தும். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருப்பதால் பாவத்திலிருந்து தப்பிவிடலாம் என்று நினைத்தால் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். சொல்லப்போனால் தேவன் பட்சபாதம் இல்லாதவர் என்பதால் அந்த எண்ணத்தை விட்டுவிட்டு
பாவம் செய்யாமல் இருப்பதே உங்களுக்கு நல்லது. விதிகள் இப்படித்தான் இருக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார். இதில் நீங்கள் விதிவிலக்கு அல்ல. வேறொருவரின் மனைவியுடன் தொடர்பு வைத்திருந்த ஒரு போதகர் தான் கர்த்தருக்கு மிகவும் நெருக்கமானவர் என்ற அடிப்படையிலே தன்னை நியாயப்படுத்த முயற்சி செய்தார். தான் ஒரு முக்கியமான நபர் என்பதால் மற்றவர்களை விட தனக்கு வேறு விதமான விதிகளும் வேறு தகுதிகளும் இருப்பதாக அவர் கூறிக்கொண்டிருந்தார். ஆனால் தேவன் பட்சபாதம் இல்லாதவர் என்பதை கடைசியாக அவர் கண்டுகொண்டார். யாக்கோபின் துயரத்தை இப்பொழுது கவனியுங்கள். ஆதியாகமம் 37, 34, 35 வசனங்கள். தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரெட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். சிலர் யாக்கோபின் இந்த துயரம் அவர் தன் மகன் யோசேப்பின் மீது வைத்திருந்த அளவற்ற அன்பின் வெளிப்பாடு என்று கூறலாம். ஆனால் அருமையான சகோதரனே, சகோதரியே, யாக்கோபு இன்னும் விசுவாசத்தால் நடக்க கற்றுக்கொள்ளவில்லை என்பதைத்தான் இது வெளிப்படுத்துகிறது. பெனியேலிலே அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நினைவுபடுத்துங்கள். அது அவருடைய பழைய அகங்காரம் தகர்க்கப்பட்ட ஒரு இடம். அங்கே அவருடைய மாம்சம் ஒடுக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது அவர் விசுவாசத்தால் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் இன்னும் அதை கற்றுக்கொள்ளவில்லை. சொல்லப்போனால் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் யாக்கோபின் விசுவாசத்தை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அவருடைய மரண காலம் வரை அவர் செய்த எந்த ஒரு செயலும் விசுவாசத்திற்கு உதாரணமாக அங்கே குறிப்பிடப்படவில்லை. மரணத்தின் தருவாயில்தான் அவருடைய விசுவாசம் வெளிப்படையாக நிரூபிக்கப்பட்டது. அவருடைய இந்த துயரத்தை தாவீது போன்ற ஒரு மனிதனின் துயரத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். தாவீது தனது இறந்த பச்சிளம் குழந்தைக்காக அழுது புலம்பினார். யாக்கோபு யோசேப்பை நேசித்தது போலவே தாவீதும் அந்த சிறுவனை நேசித்தார். ஆனால் தாவீது விசுவாசமுள்ள மனிதராய் இருந்தார். அந்த சிறு குழந்தை தன்னிடம் திரும்பி வரமாட்டான் என்பதும், என்றாவது ஒரு நாள் தான் அந்த சிறுவனிடம் செல்லப் போகிறேன் என்பதும் அவருக்கு தெரிந்திருந்தது. எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இல்லையா? ஆனால் அருமையானவர்களே, யாக்கோபு இங்கே விசுவாசத்தில் நடக்கவில்லை. இது வழக்கத்திற்கு மாறான ஒரு வேதனை. ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு பிரியமான ஒருவரை இழந்திருக்கலாம். உங்களால் அந்த துயரத்திலிருந்து மீள முடியாமல் இருக்கலாம். நான் உங்களிடத்தில் மிக கனிவாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். விசுவாசத்தால் நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். துக்கப்படுவதால் மட்டும் அவர்களை திரும்ப கொண்டு வர முடியாது. இதை நீங்கள் உணரும் பொழுதுதான் உங்கள் விசுவாசம் வெளிப்படுகிறது. துக்கப்படுவதால் எந்த நன்மையும் இல்லை. நீங்கள் ஒரு தேவ பிள்ளையாக இருந்து தேவ பிள்ளையாக மரித்த ஒருவருக்காக துக்கப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்றால் விசுவாசத்தால் நடங்கள். நீங்கள் அவர்களை மீண்டும் சந்திப்பீர்கள். இனி ஒருபொழுதும் பிரிய மாட்டீர்கள். விசுவாசம் இல்லாத இந்த உலக மக்கள் நம்பிக்கை இல்லாதவர்களைப் போல துக்கப்படுகிறார்கள். ஆனால் அன்பானவர்களே, உங்களால் விசுவாசத்தால் நடக்க முடியும். இப்பொழுது இந்த அதிகாரத்தின் இறுதி வசனம் யோசேப்பை தொடர்ந்து எகிப்திற்கு செல்கிறது. பாருங்கள், ஆதியாகமம் 37, 36. அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவனிடத்தில் விற்றார்கள். தொடர்ந்து அடுத்த அதிகாரத்திலே யோசேப்பின் சரித்திரத்தை நாம் மீண்டும் பார்க்க போகிறோம். யோசேப்பின் வாழ்க்கை வெறும் ஒரு கதை அல்ல, அது நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கும் ஒரு பாடம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தை நாம் சிந்திக்கும் பொழுது 3 முக்கியமான உண்மைகளை நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் தருவதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலாவதாக, தேவனுடைய திட்டம் மனித சூழ்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டது. யோசேப்பின் சகோதரர்கள் அவருடைய கனவுகளை அழிக்க நினைத்தார்கள். இவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்று ஏளனமாக பேசினார்கள். ஆனால் அவர்கள் யோசேப்பை ஒழிக்க எடுத்த அதே முயற்சிதான் தேவன் அவரை எகிப்தின் அதிபதியாக உயர்த்த பயன்படுத்திய வழியாக மாறியது. உங்கள் வாழ்க்கையிலையும் மனிதர்கள் உங்களுக்கு எதிராக செய்யும் தீமைகளையும் தேவன் நன்மையாக மாற்ற வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இரண்டாவதாக, விதைப்பும் அறுப்பும் பற்றிய மாறாத நீதி. யாக்கோபின் வாழ்க்கை நமக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. அவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஆட்டை வைத்து தன் தந்தையை மாற்றினார். இப்பொழுது அவருடைய பிள்ளைகள் ஒரு ஆட்டின் இரத்தத்தை வைத்து அவரை ஏமாற்றுகிறார்கள். நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். எனவே நம்முடைய அன்றாட செயல்களிலே நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே விதைக்க கற்றுக்கொள்வோம். மூன்றாவதாக, விசுவாசத்தால் நடக்கும் வாழ்க்கை. யோசேப்பு குழியில் தள்ளப்பட்ட பொழுதும் அடிமையாக விற்கப்பட்ட போதும் தேவன் அவரோடு இருந்தார். அதே சமயம்
யாக்கோபு சூழ்நிலையை பார்த்து நம்பிக்கையற்று துக்கப்படுவதை பார்க்கிறோம். விசுவாசம் என்பது கண்ணுக்கு தெரிவதை சார்ந்தது அல்ல, மாறாக தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார் என்ற உறுதியை சார்ந்தது. தாவீது தன் குழந்தையை இழந்தபோது கொண்டிருந்த விசுவாசம் நமக்கும் தேவை. ஜெபம் செய்வோமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலேயும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த சத்தியங்கள் எங்களுடைய இருதயங்களிலே எதிரொலிக்கவும், நாங்கள் தெளிவாய் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு கீழ்ப்படிய வேண்டிய காரியங்களுக்கு கீழ்ப்படிய, மனம் திரும்ப வேண்டிய காரியங்களுக்கு மனம் திரும்ப ஆவியானவர் எங்களோடு தொடர்ந்து இடைப்பட வேண்டும் என்று கேட்கிறோம். எங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். நீர் தொடர்ந்து எங்களோடு பேசுவீர், எங்களை மாற்றுவீர். உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளின் நிகழ்ச்சியும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். தொடர்ந்து ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். போத்திபார் என்பவன் யார்? போத்திபார் என்பவன் யார்? ஆப்ஷன் ஏ, பார்வோனின் படை தளபதி. ஆப்ஷன் பி, சிறைச்சாலை தலைவன். ஆப்ஷன் சி, பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமானவன். நாம் ஞானம் உள்ளவர்களாக இருக்க விரும்புகிற தேவன் உங்களை இன்று யோசேப்பின் சரித்திரத்தின் மூலமாக சந்தித்திருப்பார் என்று நம்புகிறோம். விசுவாசம் இல்லாத இவ்வுலக மக்கள் நம்பிக்கை இல்லாதவர்களைப் போல இருக்கிறார்கள். கஷ்டங்கள் வரும்போது தவித்து போகிறார்கள். ஆனால் தேவனை விசுவாசிக்கிற நமக்கோ நாம் மரித்த பின் தேவனுடைய சமூகத்திற்கு செல்வோம் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்பதை இன்றைய நிகழ்ச்சியிலையும் நாம் பார்த்தோம். எனவே ஒரு காரியம் செய்வதற்கு முன்பாக நேயர்களே, மிகுந்த கவனத்தோடு தேவனுடைய வழிநடத்துதலோடு செய்வோமாக. சர்ப்பத்தைப் போல வினா உள்ளவர்களாகவும் புறாவைப் போல கபடற்றவர்களாகவும் இருக்க நாம் தேவனிடத்தில் வேண்டுவோமாக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். பிலிப்பியர் 4:4.